ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2025 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனுவல் பிளானர்லேயே அவங்க வேக்கன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் அப்படிங்கிறதுனால நிறையா டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா நாட்கள் டூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யூனிட் வைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்மளுமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் இயரில் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தவங்க, எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் போஸ்டிங் கிடச்சிருக்குது. சிவிக்கு யாரெல்லாம் போயிருக்கிறாங்க, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சார், எப்படி படித்தா நம்ம ஒரு 100+ மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், லாஸ்ட் இயரில் போஸ்டிங் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடச்சிருக்குது, சிவிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாம் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற நிறைய டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் 2023 பிஓ எக்ஸாம் நடந்தது. சிவி லிஸ்ட் தான் நம்ம கட் ஆஃப் மார்க் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் நீ பாஸ் பண்ணுறது கட் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த இயரில் கண்டிப்பாக நீங்கள் 100% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக ஜாப் வாங்குறது கன்ஃபார்மாக உங்களால் வாங்க முடியும். தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் அதிகமாகவே இருக்கும். இதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கம்பல்சரி, அது 10th ஸ்டாண்டர்ட். அதுவுமே நம்ம செப்பரேட்டாகவே யூனிட் வைஸ் நம்ம அந்த பிஓ எக்ஸாம் டெஸ்ட் ஷெட்யூலே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 100+, 110+ மார்க் அப்படிங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலுமே PDF அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது நீங்கள் லாஸ்ட் இயர் 2023 நடந்த எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கை பார்த்தீங்க 106, அது ஜென்ரல் 10 அவங்க சிவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. 106, 104, 102, 102, 96, 96, 96, 95 கண்டினியூஸாக நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. எவ்வளோ கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்குலாம் சிவி லிஸ்ட் அப்படிங்க கிடச்சிருக்குது. போஸ்டிங்குமே வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 76 வரைக்கும் சிவி லிஸ்ட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. பட் எந்த அளவுக்கு மார்க் கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்திருக்குது, போஸ்டிங்குமே வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் உங்களோட ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிவி லிஸ்ட்டை நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு 110, ஒரு 100+ மார்க் எடுத்தாலே போஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஒரு 110+ மார்க் எடுத்திங்கன்னா நீங்களும் ஒரு பிஓ எக்ஸாம் 2025 நீங்கள் ஆக முடியும். அதுக்கு இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 5/6/2023 அன்று நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 10/9/2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்டை டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,716 பேர் அப்ளை பண்ணாங்க. எக்ஸாம்
அட்டன் பண்ண டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 35,403 பேர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ எந்த ரேஷியோவில் வந்து ஃபேஸ் பண்ணி வந்து சிவிலிஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிவிலிஸ்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா 1:1.25 ரேஷியோ, இந்த ரேஷியோவில் தான் இந்த சிவிலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களாம் சிவிலிஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். நம்மளாலையும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், என்னென்ன சப்ஜெக்டில் வந்து பிஎட் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தெரியாதவங்க இந்த லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸோ தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2025 26 அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே குயிக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டிஆர்பி போடல, ப்ரீவியஸ் இயரில் நடந்த மாதிரி இப்போ டிஆர்பி போர்டு இல்லை. அவங்க ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே 1/1 அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். 2025 போஸ்டிங் வாங்க முடியலை அப்படின்னா எப்போவுமே உங்களால் போஸ்டிங் வாங்க முடியாது. அதனால் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். 2025 எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.